முக்கிய செய்தி. தாவேக எம்எல்ஏவை பேரம் பேசப்பட்ட வழக்கில் கைதானவர்களிடம் பேசிய சிங்கப்பூர் லட்சுமண பெருமாள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 9 பேரில் 5 பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவிலிருந்து தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் சிங்கப்பூரில் இருந்து லட்சுமண பெருமாள் என்பவர் இந்த கைதான நபர்களிடம் பேசியிருப்பதும், அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து சில ஆதாரங்களை அளித்திருப்பதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. காவல்துறையும் நீதிமன்றத்தில் அதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்து இவர்கள் சதித்திட்டம் தீட்டியது தொடர்பாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அப்போது நட்சத்திர ஹோட்டலில் பதிவாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் லட்சுமண பெருமாள் அளித்ததாக, சிங்கப்பூரில் இருந்து அளித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே லட்சுமண பெருமாளை கைது செய்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர் சிங்கப்பூரில் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை திருவல்லிக்கேணி போலீசார் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கு அவர் வரும்போது கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து விமான நிலையத்திற்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் லட்சுமண பெருமாளுடைய பின்னணி குறித்து கைதானவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.